இன்றைக்கு நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம் இந்த மூணுலையும் ரட்சிக்கப்படுறது எப்படி அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிற போது என்ன நடக்குது அப்படின்னா, அவன் ஆவியில் ரட்சிக்கப்படுகிறான். ஆனால் அவனுடைய ஆத்துமா இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆத்தும ரட்சிப்புங்கிறது அது ப்ரொக்ரெசிவாக, அதாவது டெய்லி அனுதின ரட்சிப்புன்னு அதை சொல்லுவாங்க. டெய்லி நடக்கக்கூடியது, தொடர்ந்து நடக்கக்கூடியது தான் ஆத்தும ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி நாம் பொதுவாக என்ன சொல்லிடுறோம், ஆத்தும ரட்சிப்பு அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் உண்மையாக ரட்சிப்பு எங்கே நடக்குது அப்படின்னா, ஆவியில் தான் ரட்சிப்பு நடக்கிறது. அந்த ஆவியில் நடக்கக்கூடிய ரட்சிப்பு தான் எங்கே வருதுங்க, அது ஆத்மாவுக்குள்ளே டெய்லி நம்ம மரணம் வரையிலும் நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. அடுத்து சரீரத்திலும் நாம் ரட்சிக்கப்பட முடியும், ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த மூணுலையும் ரட்சிக்கப்படுறது எப்படி அப்படிங்கிறத குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். நம்ம எபேசியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம 19ஆம் வசனம் வரையிலும் நாம் ஏற்கனவே பைபிள் ஸ்டடியில் நம்ம ஸ்டடி பண்ணிட்டோம். இன்றைக்கி எபேசியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். எபேசியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்னா இப்படியே படிப்படியாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எபேசியரின் புத்தகம் முழுவதையும் உங்களுக்கு ஒரு ஸ்டடியாக நான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். அதனால் எபேசியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். பாருங்க, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை. நாம் எப்படி இருந்தோம், நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, ஆவியில் நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நாம் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம், மரித்தவர்களாக இருந்தோம். அந்த மரித்து போய், ஆவியில் மரித்து போயிருந்த நம்மை ஆண்டவர் என்ன செய்தாருங்க, நம்மளுடைய ஆவி மனிதனைத்தான் அவர் உயிர்ப்பித்தார். அப்போ அந்த ஆவி மனிதனில் ஜீவன் வந்தது. அதாவது ஆதாம் ஒரு ஜீவாத்துமாவாக படைக்கப்பட்டிருந்தான். அவருடைய சுவாசத்தை நாசியிலே ஊதின போது அவன் ஜீவாத்துமாவானான். அப்போ அவனுக்குள்ளே இருந்த ஆவி மனிதன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான் அப்படின்னா, ஜீவனுள்ள ஆவி மனிதனாய் இருந்தான். அதுக்கப்புறம் அவன் பாவத்தில் விழுந்தப்போ என்ன ஆயிடுச்சுங்க, அவனுடைய ஆவிக்குரிய மரணம் சம்பவித்தது. அதை குறித்து நான் பின்னாடி வர்றேன். நான் இப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நாம் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் என்ன பண்ணப்பட்டிருந்தோம், மரித்தவர்களாக இருந்தோம். நம்மை அவர் உயிர்ப்பித்தார். சரி, இப்போ ஒரு மனுஷன் இறந்துட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கும் ஒரு செத்துப்போன மனுஷனுக்கும் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குமா? ஒரு மனுஷன் செத்து போயிட்டானா என்ன இருக்காது, செத்த மனிதனுக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் என்ன இருக்காது, தொடர்பு இருக்காது. அது மாதிரி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனிதனுடைய ஆவி என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அது செத்து போய் இருக்கிறதுனால உயிரோடு உள்ளவர்களுக்கும் இந்த செத்து போன மனிதனுக்கும் என்ன இல்லைங்க, ஒரு தொடர்பு இல்லாமல் ஒரு பிரிவினை உண்டாயிருது, ஒரு செப்பரேஷன் உண்டாயிருது. அதாவது இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஆவிக்குரிய மனிதர்கள், ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள், ரட்சிக்கப்படாத மனிதர்கள், இந்த ரெண்டு பேத்துக்கும் என்ன நடக்குது, இந்த ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள் ஆவியில் மீண்டும் அவர்கள் ஜீவனை அடைந்து விட்டார்கள், ஆவியில் மீண்டும் அவர்கள் பிறந்து விட்டார்கள், ஆவியில் அவங்களுக்கு உயிர் வந்துருச்சு. அவங்களும் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி செத்தவங்களா இருந்தாங்க, அவங்களுக்குள்ள இப்போ உயிர் வந்துருச்சு. இப்போ இந்த ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கும் இந்த ரட்சிக்கப்படாத மனுஷன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுடைய ஆவி மனிதன் எப்படித்தான் இருக்கிறான், அவன் செத்தவனாய் இருக்கிறான். அப்போ இந்த ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனுடைய ஆவி செத்து போய் இருக்கிறதுனால இந்த மனுஷனுக்கும் இந்த ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கும் என்ன கிடையாது, தொடர்பு கிடையாது. ஏன்னா உயிரோடு இருக்கிறவங்க யாரோடு தொடர்பு கொள்ள முடியாது, செத்தவங்களோட தொடர்பு கொள்ள முடியாது. செத்தவங்க உயிரோடு இருக்கிறவங்களோட
தொடர்பு பண்ண முடியாது. இது எல்லாமே நான் ஆவிக்குரிய பிரகாரமாக நான் உங்களுக்கு சொல்லிட்டு வர்றேன். உங்களுக்கு முன்னாடி ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் இருக்கிறான் அப்படின்னா அவனோட நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் பேசுகிறது அவனுக்கு கேட்குது, இதை பற்றியெல்லாம் நான் சொல்லலை. அவனுக்கு நீங்கள் பேசுறது கேட்குது, ஆனால் ஆவிக்குரியதை பேசுனா அவனுக்கு கேட்குதா? செத்த மனுஷனுக்கு கேட்கறதில்ல. இல்லை, அதுதான் ஆவிக்குரிய மனுஷன் என்ன பண்ணுறான்? ஆவிக்குரிய காரியங்களை, கர்த்தருக்கெடுத்த காரியங்களை, ஆவியின் ரகசியங்களை, பரலோகத்தின் ரகசியங்களை பேசுனா அப்போ என்ன ஆகிறது இல்லைங்க? செத்துப்போன மனுஷனுக்கு என்ன கேட்கறது இல்லைங்க? நாம் என்ன பேசுகிறோங்கிறது. அதாவது அவன் ரட்சிக்கப்படாததுனால ஆவிக்குரிய காரியங்கள் அவனுக்கு புரியறதில்ல. அதனால தான் பவுல் சொல்கிறாரு ரோமரின் புத்தகத்தில், ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை நிதானிக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆவிக்குரியவர்களால் மட்டும்தான், அதாவது ஆவியில் மறுபிறப்படைந்து ஜீவனை அடைந்து, சிம்பிளாக சொல்கிறதுனா ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் ஆவிக்குரிய காரியங்களை சொல்லும்போது அதை புரிஞ்சிக்க முடியும். ரட்சிக்கப்படாதவர்களுக்கு என்ன பண்ண முடியாதுங்க? அதை புரிந்து கொள்ள முடியாது. மூளை அறிவினால் புரிந்து கொள்ள முயற்சித்தாலும் என்ன நடக்காதுங்க? அதை புரிந்து கொள்ள முடியாது. ஏன் புரிந்து கொள்ள முடியாதுன்னா அவங்களுடைய ஆவி மனிதன் அவன் செத்து போயிருக்கிறான். இப்போ ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனும் ஒரு ரட்சிக்கப்படாத மனுஷனும் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த ரட்சிக்கப்பட்ட மனுஷன் அவன் ஜீவனோடு, பரலோகத்தோடு, தேவனோடு தொடர்பு கொள்ளுகிறவனாக இருக்கிறான். இந்த ரட்சிக்கப்படாத மனுஷன் ஆவியில ஜீவன் இல்லாதவனாக, பரலோகத்தோட தொடர்பு கொள்ள முடியாதவனாக இருக்கிறான். அப்ப ஆவிக்குரிய காரியங்களை இந்த மனுஷங்கிட்ட இவன் பேசுனான்னா அவனால என்ன பண்ண முடியறதில்லைங்க? புரிந்து கொள்ள முடியறது இல்லை. அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் முதல்ல போய் ரட்சிக்கப்படாத ஒருத்தர்கிட்ட நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிற போது முதல்ல அவனுடைய மனக்கண்கள் பிரகாசம் அடைய வேண்டும்னு சொல்லி நாம ஜபம் பண்ணி அவனுடைய மனக்கண்கள் பிரகாசம் அடையத்தக்கதாக அவனுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்போ அவனுடைய மனக்கண்களை பரிசுத்த ஆவியானவர் திறக்கிறார். அப்போ போய் நீங்க சுவிசேஷத்தை சொல்றீங்க, அப்போ அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறான். அப்பதான் அவனுக்கு கர்த்தரை குறித்த காரியங்கள் புரிய ஆரம்பிக்கிறது. அந்த ரட்சிப்போட ஆனா அவனாவே அவனுக்கு புரியாது. இதைத்தான் எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் ஜபம் பண்ணுகிறார் பவுல் அப்போஸ்தலர். என்னன்னு ஜபம் பண்றாரு? 1:17-19 விசுவாசிகளுக்கே ஜபம் பண்ணுகிறார். என்னன்னு ஜபம் பண்றாருங்க? உங்களுடைய மனக்கண்கள் பிரகாசம் அடையும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதே பவுல் அப்போஸ்தலர் இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த உலகத்தின் அதிபதி என்ன பண்ணி வச்சிருக்கிறான்னா அவர்களுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ மனக்கண்கள் குருடாக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடியவங்க என்ன செய்ய முடியறது இல்லைங்க? அவங்க கர்த்தருடைய காரியங்களை அவர்களால் புரிந்து கொள்ள முடியறது இல்லை. இந்த ரட்சிக்கப்படாத மனிதர்கள் என்ன பண்றாங்க? அவங்க தேவனை விட்டு செப்பரேட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஆவிக்குரியவர்களை, ஜீவனுள்ளவர்களை விட்டு என்ன பண்ணப்பட்டிருக்காங்க? செப்பரேட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. யாக்கோபின் புத்தகம் 2:26 எடுத்து நாம் வாசிக்கலாம். யாக்கோபு 2:26. அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது. பாருங்க, இங்க நம்ம பார்க்கிறோம் ஆவி இல்லாத சரீரம் எப்படி இருக்குதுங்க? அது செத்ததாய் இருக்கிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது. ஆவி இல்லாத சரீரம் அப்படின்னா என்னதுங்க? அவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவன் அது வெளியில போயிருச்சு. ஒரு மனுஷனுடைய சரீரத்தை விட்டு ஜீவன் வெளியில போயிட்டா அந்த சரீரம் என்னதுங்க? செத்த சரீரம். அந்த மனுஷன் செத்து போன மனுஷன். அப்போ ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல அப்படின்னு சொல்லி இங்க அவர் சொல்றாரு. இது பிசிக்கல் டெத், அதாவது சரீர பிரகாரமாக அவன் செத்து போனதை குறிக்குது. இன்னைக்கு உயிரோட இருக்கிறாங்க, நாளைக்கு பார்க்கும்போது அவங்க படுக்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஜீவன் இல்லை அப்படின்னா ஆவி அவன் சரீரத்தை விட்டு விலகி வெளியில போயிருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்படி ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்குது அப்படின்னு சொல்லி இங்க நம்ம பார்க்கிறோம். இங்க ஒரு பிரிவினை உண்டாயிருது. அவனுடைய ஆவிக்கும் அந்த மனுஷனுடைய சரீரத்துக்கு இடையில என்ன உண்டாயிருதுங்க? ஒரு பிரிவினை உண்டாயிருது. அது மாதிரி ஆவிக்குரிய மரணத்திலையும் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில ஒரு பிரிவினை உண்டானது.
நீங்கள் ஃபிசிக்கலையும் ஸ்பிரிச்சுவலையும் கனெக்ட் பண்ணி நான் கொண்டு வருவேன். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இயல்பாக ஒரு மனுஷனுடைய உடம்புல இருந்து உயிர் போயிருச்சுன்னா, ஜீவன் அல்லது ஆவி போயிருச்சுன்னா அந்த மனிதன் செத்த மனிதன் ஆயிடுறான். அதே மாதிரி தான் ஆதாம் பாவம் பண்ணப்ப ஆவிக்குரிய மரணம் முதலாவது வந்தது. அந்த ஆவிக்குரிய மரணத்தில் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில ஒரு பிரிவினையே உண்டாயிருச்சு. இப்போ மனிதனும் தேவனும் பிரிக்கப்பட்டு விட்டதனால மனிதனால் தேவனோடு கூட பேச முடியாது, பழக முடியாது, உணர முடியாது, அவர் செய்கிற காரியங்களை புரிந்து கொள்ள முடியாது. மனிதனால தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ள முடியாது. அவன் தேவனோடு கூட உறவாட முடியாது. அவன் தேவன் இல்லாதவனாக மாறிவிடுகிறான். எபேசியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு என்ன ஆயிட்டாங்க? அவர்கள் புத்தியில இருளடைந்து விட்டார்கள். தங்கள் இருதய கடினத்தினால், தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து. பாருங்க, இப்போ தேவனுடைய ஜீவனுக்கு இந்த ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? அவங்க கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், பிரமதஸ்தர்களாக இருக்கட்டும், ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாரும் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருக்கிறார்கள். தேவனுடைய ஆவிக்கு அந்நியராய் இருக்கிறார்கள். தேவனுக்கு அந்நியராய் இருக்கிறார்கள். அதுதான் நான் சொன்னேன், செப்பரேஷன். தேவனை விட்டு இவர்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ இந்த மரணம் இருக்குது பார்த்தீங்களா, அல்லது இந்த பிரிவு இருக்குது பார்த்தீங்களா, இது ஆவியில நடந்த மரணம். என்னதுங்க? இது ஆவியில நடந்த மரணம். இந்த ஆவியில நடந்த மரணம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஆத்துமாவுக்கு அதுக்கப்புறம் கடந்து வருது, அதுக்கப்புறம் அது சரீரத்துக்கும் கடந்து வருது. இப்போ ஆதாம் பாவம் பண்ணப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரு? நீ சாகவே சாவாயின்னு சொன்னாரு இல்லையா? அப்போ அவன் உடனே சாகல. அதை குறித்து நம்ம திரும்பி பார்க்கலாம். இந்த மரணம் எந்த மரணம்? இந்த ஆவியில செத்து போகிற அந்த மரணம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பிரிவு, தேவனை விட்டு, தேவனுடைய ஆவியும் மனிதனுடைய ஆவியும், கர்த்தர் ஆவியாகவே இருக்கிறார் இல்லையா? அப்போ தேவனுடைய ஆவியும் மனிதனுடைய ஆவியும் அவங்க பிரிக்கப்பட்டுட்டாங்க. இந்த பிரிவு ஆவியில நடக்குது. இந்த மரணம் என்ன பண்ணுது? ஆவிக்குள்ள இருக்கக்கூடிய மரணம் அடுத்தது ஆத்துமாவுக்குள் கடந்து வருகிறது. அதுக்கு அடுத்தது அது சரீரத்திற்கும் கடந்து வருகிறது. இப்படி கடந்து வந்ததனால முழு மனிதனும், ஒரு மனிதன் திரித்துவமாக படைக்கப்பட்டிருக்கிறான். அவன் ஆவி, ஆத்துமா, சரீரம் என்கிற திரித்துவ அமைப்புல அவன் படைக்கப்பட்டிருக்கான். இப்போ இந்த ஆவியிலையும் ஆத்மாவிலையும் சரீரத்திலையும் மூணுலையுமே அவனுக்கு என்ன வந்துருச்சுங்க? மரணம் கடந்து வந்து விட்டது. சரி, ஓகே. இப்ப ரட்சிக்கப்படாத மனுஷனுக்குள்ள அவனுடைய ஆவி இன்னும் எப்படித்தான் இருக்குதுங்க? அது மரித்ததாகவே இருக்கிறது. சரி, இந்த ரட்சிக்கப்படாத மனுஷன் அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவனுடைய ஆவி மரித்ததா இருக்குது, உடம்பு மட்டும் என்ன ஆகுதுங்க? இயங்குது. மனசு இயங்குது. மனசை தான் ஆத்துமான்னு சொல்றோம். ஆத்துமாவில் சிந்தனை, சித்தம், உணர்வுகள் இருக்குது. இந்த சிந்தனை, சித்தம், உணர்வுகள் இது எல்லாமே அந்த மனுஷனுக்கு என்ன பண்ணுதுங்க? அது இயங்கிட்டு இருக்குது. அதே நேரத்தில் சரீரம் இயங்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த ரட்சிக்கப்படாத மனுஷனுக்கு அவனுடைய ஆவி செத்து போயிருச்சு. அதனால அவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட இருந்து, ஆவியும் ஆவியும் தானே தொடர்பு கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவர் அல்லது ஆவியாய் இருக்கக்கூடிய தேவனும் அதே நேரத்தில் ஆவியாய் இருக்கக்கூடிய மனிதனும், மனிதனுடைய ஆவியும் தான் தொடர்பு கொள்ள முடியும். இப்போ இந்த மனிதனுடைய ஆவிக்கும் தேவனுடைய ஆவிக்கு இடையில என்ன போயிருச்சுங்க? அந்த தொடர்பு இல்லாமல் போயிட்டதுனால ரட்சிக்கப்படாத மனுஷன் இன்னும் அவனுடைய ஆவி எப்படித்தான் இருக்குது? அது மரித்ததா இருக்குது. அது ஆண்டவர்கிட்ட இருந்து பிரிக்கப்பட்டு அது பிரிந்து போய் சுயாதீனமாக செயல்படுகிறது. இண்டிபெண்டா, அதாவது சுயாதீனமாக அப்படின்னா மனம் போன போக்குல அவன் செயல்படுகிறான்.
அவன் ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஆண்டவர் படைப்பின் நோக்கமாக என்ன வச்சிருக்கிறாரோ படைப்பின் காரியங்களின்படி அவருடைய வசனத்தின்படி எல்லாம் அவன் செயல்படாமல் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன் மனம் போன போக்கில் அவனுக்கு என்ன தோணுது அதை செய்வான். உலகம் என்ன சொல்லுது அதை செய்வான். இது மாதிரி பாவம் என்ன சொல்லுது அதை செய்வான். சாத்தான் என்ன சொல்கிறான் அதை செய்வான். ஆனால் உலகம் மாம்சம் பிசாசு சொல்கிறதைத்தான் செய்வானே ஒழிய அவன் என்ன பண்ண மாட்டான் அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவனால் செயல்பட முடியாது. ஏன்னா அவன் கடவுளிடம் இருந்து பிரிக்கப்பட்டு விட்டதனால அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிய முடியாது. அவன் என்ன செய்வான், இண்டிபெண்டா அவனுக்கு என்ன தோணுதோ அதைத்தான் அவன் செய்து கொண்டிருப்பான். ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் உங்களுடைய சிறப்பான காணிக்கைகளை இந்த ஊழியத்தில் நீங்கள் விதைக்கலாம். இப்படிப்பட்ட வார்த்தையை போதிக்கிற ஊழியத்தில் விதைக்கிற போது உங்களுக்குள் ஒரு மிகப்பெரிய மறுரூபம் உண்டாகிறதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் மஸ்ட். நமக்கு இந்த மறுரூபம் தேவை. இந்த மறுரூபமாக்குகிற ஒரு அபிஷேகம் உங்கள் மேல் கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் விதைக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே விதைக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் மறுரூபம் கடந்து வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.